மாடு இறைச்சி வந்து தடை, இல்லை மாடை வந்து இறைச்சிக்கு பயன்படுத்தவே கூடாது, இல்லை மாட்டு இறைச்சியே தடை அப்படிங்கிற மாதிரி வந்து சட்டம் கொண்டே வரல. அன்ஃபார்ச்சுனேட்டாக வந்து நிறைய பேர் வந்து இந்த தப்பாக புரிஞ்சுக்கிட்டு தப்பான தகவலை வந்து பரப்பியிருக்காங்க. இந்த சட்டங்கள் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் ஃபார்மர்ஸோட வெல்ஃபேருக்காக கொண்டு வரப்பட்ட சட்டம். அதுலேயும் வந்து மிருகவதையும் வந்து முடிஞ்ச அளவுக்கு கண்ட்ரோல் பண்ணலாம் அப்படிங்கிற ஒரு நல்ல எண்ணத்தில் தான் வந்து கொண்டு வந்திருக்கு. ஸோ இந்த சட்டத்தை வந்து நிச்சயமாக வந்து லாங் டேர்மில் எடுத்துக்கிட்டோம்னா நிச்சயமாக ஃபார்மர்ஸ்க்கு வந்து இது ஒரு மிகப்பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும். வந்து சந்தையில் வந்து மிகப்பெரிய பிரச்சனையே என்னென்னா தரகர்கள், இடைத்தரகர்கள். இவங்க பார்த்திங்கன்னா எந்த மாடு கிடைக்குதோ, வயசான மாடாகட்டும், கண்ணுக்குட்டி ஆகட்டும், இல்லை ப்ரெக்னென்ட் மாடாகட்டும், எல்லாத்தையும் பிடிச்சி வந்து திரும்ப திரும்ப கொண்டு போய் கசாப்புக்கு விற்றுட்ருக்காங்க. இப்போ வந்து ஒரு கட்டுப்பாடே இல்லாமல் இருக்குது. அந்த கட்டுப்பாடு கொண்டு வந்தால் தான் மாடுகளோட வந்து இழப்பை வந்து நம்ம கண்ட்ரோல் பண்ண முடியும். இப்படி கட்டுப்பாடே இல்லாமல் போயிட்டுருக்கனால என்ன காரணம், இந்த காரணத்தினால என்ன ஆகும்னா கூடிய சீக்கிரம் வந்து நம்ம தமிழ்நாட்டில் மாடுகளே இல்லாத ஒரு சூழ்நிலை வந்துடும், இந்தியாவிலையுமே மாடு இல்லாத சூழ்நிலை வந்துடும். அப்படி வந்துருச்சு அப்படின்னா மாடுகள் சார்ந்த பால் ஆகட்டும், இல்லை மீதி எல்லா ப்ராடக்ட்ஸுமே வந்து நம்ம இம்போர்ட் தான் பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். ஸோ அப்போ வந்து நம்ம இன்னும் அதிக விலை கொடுத்து பண்ண வேண்டிய சூழ்நிலை வந்துடும். சந்தைகள் நாங்கள் போயிருக்கோம். ஒவ்வொரு சந்தையிலையும் நடக்கிற கொடுமைகளுக்கெல்லாம் வந்து அளவே கிடையாது. மாட்டு சந்தையில் தான் வந்து மிருகவதையே ஆரம்பம். பார்த்திங்கன்னா ஒரு விவசாயி வந்து மாடை விற்றுருவார் பணப்பற்றாக்குறையினால். இதை வாங்குகிற தரகர்கள் வந்து அதை வந்து ஒரு பொருளாக தான் பார்ப்பாங்க, ஒரு உயிருள்ள ஜீவனாக பார்க்குறது கிடையாது. அதனால் என்ன பண்ணுறாங்க, முதல்ல வாழை பிடிச்சி இழுத்து தரதுன்னு கொண்டு போய் வண்டியில் போடுவாங்க. அதுக்கப்புறம் காலு கையில் கட்டி வைப்பாங்க, வாழை கடிப்பாங்க, கண்ணில் மிளகா வைப்பாங்க. ஸோ இந்த மாதிரி நிறைய கொடுமைகள் நடக்குது. சட்டம் வந்து கொண்டு வரதுக்கு ஒரே ரீசன் என்னென்னா, நல்ல நல்ல மாடுகள் வந்து இறைச்சிக்கு போகுது. இப்போ நான் ஒரு விவசாயி, நீங்கள் ஒரு விவசாயின்னு வைங்களேன். ஒரு மாடு வந்து நான் 10,000 ரூபா சொல்கிறேன், நீங்கள் வந்து 8,000 ரூபாய்க்கு கேட்குறீங்க. நம்ம 2 பேரும் பேரம் பேசி ஒரு 9,000 ரூபாய்க்கு முடிக்கிறோம், சரிங்களா? ஆனால் இன்றைக்கி என்ன நடக்குதுன்னா நிலமை, ஒரு புரோக்கர் வந்து நான் 10,000 ரூபா சொல்ல மாடை வந்து 12,000 ரூபாய்க்கு வாங்குறதுக்கு ரெடியாக இருக்கான். ஏன் அப்படின்னா இந்த மாடை வந்து அவன் வந்து இறைச்சிக்கு பயன்படுத்தி எல்லாத்தையும் விற்கும்போது 4லேருந்து 5 மடங்கு அவனுக்கு லாபம் வருது. நம்ம எல்லாருமே மாட்டு இறைச்சியை மட்டும் பற்றி பேசிகிட்டு இருக்கோம். தோலுங்கிற ஒரு மிகப்பெரிய ஒரு கும்பல் இருக்குது, அதை பற்றி யாருமே பேசுகிறது கிடையாது. இன்றைக்கி வந்து அதுவும் மிகப்பெரிய ஒரு மாஃபியா, மிகப்பெரிய நெக்ஸஸ்ஸு. அவங்க வந்து அத்தனை எக்ஸ்போர்ட் பண்ணுறாங்க, அதுலேயும் அவ்வளோ கோடிக்கணக்கான வருமானம் இருக்குது.